வாழ்க வளமுடன். அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய தசாபுத்தி காலங்களில் நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை, சிரமங்களை, பிரச்சனைகளை எப்படி தருவாங்க, அந்த பிரச்சனையை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வர்றது, குறைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம். இப்போது ஒரு ஜாதகருக்கு கஷ்டங்கள் நம்மளுக்கு அதிகப்படியாக நம்மளுக்கு இருக்குது, எந்தவித செயல்களும் நம்மளுக்கு தோல்வி அடையுது, நோய்கள் உடம்பில் திடீர்னு வருது, அதுக்குண்டான மருத்துவ செலவுகள் நம்மளுக்கு கூடுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 6, 8, 12ஆம் அதிபதியோட தசாபுத்தி காலங்களில் நடக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒன்று கடனாகும், நோயை கொடுக்கும், வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. 8ஆம் இடம் அப்படிங்கிறது மரணத்தை கொடுக்கும், அவமானத்தை கொடுக்கும், ஒரு திடீர் மருத்துவ செலவை கொடுக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது மருத்துவமனையில் அனுமதி, ஒரு பெட்டில் இருந்து நாம் மருத்துவ செலவு பண்ணிவிட்டு திரும்பி வரக்கூடியதை குறிக்கும். இதுவும் இந்த 8, 12 அப்படின்னு சேரும்போது சில பாவகிரகங்களுடைய சேர்க்கை இருந்தது அப்படின்னா மரணம் வரைக்கும் நம்மளை கொண்டுட்டு போயிடுது, ஒரு சில ஜாதகங்களுக்கு மட்டும். இந்த மாதிரி ஒரு கடுமையான காலங்களில் இப்போ எல்லாத்துக்கும் 6, 8, 12ஆம் அதிபதி திசை வராமல் போகாது, வரும். அப்போது இதில் இந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடிய காலங்களில் நம்ம எந்த முறையில் வழிபாடுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, எந்த கிரகத்தோடைய வழிபாடு, எந்த கடவுளுடைய வழிபாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது குறையும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. பொதுவாக கஷ்டங்கள் ஜாதகத்தில் நம்மளுக்கு வருது, அந்த தசாபுத்திகள் நம்மளுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதை தாங்கக்கூடிய வலிமை லக்னாதிபதிக்கு வேணும். நம்ம என்ன லக்கணம், இப்போ மேச லக்கணமாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், உதாரணத்துக்கு செவ்வாய் பகவான் மிக வலிமையாக இருந்தது, ஒரு சுபகிரகத்தோட சேர்க்கை, சுபகிரகத்தோட பார்வை இருந்தது அப்படின்னா இந்த கஷ்டங்கள் கட்டாயம் நம்மளுக்கு வராது, வந்தாலும் நம்மளைய பாதிக்கிற அளவுக்கு இருக்காது, பெரும் பாதிப்பு நம்மளுக்கு இருக்காது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சரி லக்னாதிபதி பலமாக இருக்கிறார், இல்லை பாவகிரகத்தோடு சேர்ந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில், பலமாக இருந்துட்டார் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்மளுடைய கஷ்டங்கள் குறையும். அவரும் போய் பாவகிரகங்களோடு சேர்ந்துட்டார், என்ன செய்வீங்க, எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதோட சின்ன விளக்கம். பொதுவாகவே இந்த 4ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதாவது காலபுருஷ தத்துவ பிரகாரம் 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் நம்மளுடைய உடல் சுகத்தையும், வண்டி வாகனத்தையும், வீடு கட்டுறது, அம்மாவுடைய அனுகிரகம், தாயோடைய அனுகிரகம், அவங்ககிட்டருந்து உதவிகள் ஏற்படுறது, இந்த 4ஆம் பாவகம் சுகஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த சுகஸ்தானம் கெடும்போது மட்டும்தான் நம்மளுக்கு பாதிப்படையுது. ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் நல்ல உற்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, காலபுருஷ தத்துவ பிரகாரம் 4ஆம் பாவகம் சந்திரனுக்கு உரியது. சந்திரன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா மனோகாரகன் சொல்லுவாங்க, தாய் சம்பந்தப்பட்ட கிரகம் சொல்லுவாங்க, தாம் புத்தியை ஆளக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த லக்னாதிபதியும் வலுவாக இருந்துட்டால் நம்மளுக்கு அந்த பாவங்கள் சேராது, சிரமங்கள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டார், அவரும் 6, 8, 12க்கு போயிட்டார், இல்லை 6, 8, 12ஆம் அதிபதி கூட அவர் சேர்க்கையில் இருந்துட்டார், பார்வை வாங்கிட்டார். இப்போது நம்ம தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னா, நம்மளுடைய இயற்கை இருக்கு இல்லையா, இது இயற்கையாகவே முன்னோர்கள் நம்மளுக்கு 4ஆம் பாவகம் அப்படிங்கிற சந்திரனை 4ஆம் பாவகத்துக்கு அதிபதியாக வச்சுருக்காங்க. சந்திரன் இருக்கக்கூடிய இடம் ராசின்னு சொல்லும் இல்லையா. அப்போது நம்மளுடைய லக்னத்துக்கு 4ஆம் பாவகம், இப்போ மேசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் பாவகம் சந்திரனாக வரும்.
இது மாதிரி 12 லக்னங்களுக்கும் ஒவ்வொரு 4ஆம் பாவகம் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம பொதுவாக எடுத்துக்கக்கூடியது எது அப்படின்னாக்கா, காலபுருஷ தத்துவ பிரகாரம் 4ஆம் பாவகத்துக்கு அதிபதி சந்திரன், மனம் சம்பந்தப்பட்ட கிரகம். இந்த கிரகத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது இந்த 6, 8, 12 துர்ஸ்தானங்கள் இருக்கு இல்லையா, தீமையை உண்டாக்கக்கூடிய ஸ்தானங்களுக்கு உண்டான வலிமையை இதன் மூலியமாக குறைக்கலாம். எப்படி குறைக்க முடியும் அப்படின்னாக்கா, சந்திரன் மனோகாரகன் சொல்லுவோம் இல்லையா, அப்போது இது மனம் சம்பந்தப்பட்டது. இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி எந்த கிரகங்கள் நம்மளுக்கு பாவங்கள் சாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குதோ அந்த கிரகத்தை நாம் மனது மூலியமாக ஒரு தியானத்தின் மூலியமாக வழிபாடு செஞ்சுக்கிட்டே வர்றோம். இயற்கையாகவே நம்மளுக்கு ஒரு பவர், அதாவது ஒரு மேக்னெட் பவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிப்போகிறோம் அப்படிங்கிறது தானே விதி. அப்போது நம்மளுடைய எண்ணங்களை இந்த தீய கிரகங்கள் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்யும் போது, மீண்டும் மீண்டும் நாம் நினைக்கும் போது, நம்ம மனசுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே அதை திரும்ப திரும்ப கொண்டுக்கிட்டு வரும்போது அந்த கிரகங்கள் நம்மளுக்கு தீமை செயலிருந்து விலகி போகும் அப்படின்னு சொல்லலாம். இது சாத்தியமா அப்படின்னாக்கா சாத்தியம்தான். இப்போது ஒரு காரியம், ஒரு முயற்சி பண்ணுறோம், ஒரு காரியங்கள் செய்யறதுக்காக வேண்டி ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஆசைப்படும். இது ஜாதகத்தில் நம்மளுக்கு வரும். 10ஆம் பாவகம் ஆக்டிவேட் ஆகும்போது அல்லது குரு சனி கூட சேரும்போது இவங்க தொழில் செய்யலான்னு முயற்சி பண்ணுவாங்க. இருக்கிற வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்த முயற்சிக்கு ஈடுபடுவாங்க. இது ஜோதிடம். சரி, இது நடைமுறைக்கு வரணும்ல. அந்த தசாபுத்தி நடக்குது, சரி, இவங்களுக்கு குருவும் சனியும் ஒன்றா சேரப்போது இவங்க சொந்தமாக தொழில் செய்ய போகிறாங்க அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லுவோம். சரி, இது செயல்புக்கு வந்துடுமா இல்லை எண்ணத்தோடு போயிடுமா அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணம் வலிமையை பொறுத்து தான் இருக்குது. அது நடைமுறைக்கு வர்றதும், அது லாபங்கள் தர்றதும் அல்லது நஷ்டங்கள் தர்றதும் இவங்களுடைய எண்ண பிரகாரம். அப்போது முழு முயற்சியோட அந்த தொழிலை தொடங்கும்போது ஜாதகத்தில் இந்த தொழில் நட்டத்துக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட நம்முடைய எண்ணங்கள் வலிமை அடையும் போது, உன்னுடைய முயற்சி 100% அந்த இடத்துக்கு இருக்கும்போது கட்டாயம் லாபங்கள் குறையுமே தவிர நட்டங்கள் வராது. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னாக்கா, தன்னுடைய உடம்பை முழுசாகவே தன்னுடைய மனதின் மூலியமாக இவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நடக்கணும், இப்படித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. முழு சதவிகிதம் கிரகத்தை மீறி நம்மளுக்கு ஒரு சமாச்சாரம் நடக்காது அப்படிங்கிறதும் ஒரு விதி இருக்குது இல்லையா. அதையும் தாண்டி தன்னுடைய எண்ணங்கள் வலிமையாக இருக்கும்போது அந்த கிரகங்களுடைய வேலை நட்டத்தை கொடுக்கும் கட்டாயமாக. ஆனால் எப்படி கொடுக்கும்? அது லாபத்தில் மட்டும் நட்டம் கொடுக்கும், அசலுக்கு நட்டம் வராது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது குறிப்பிட்ட தசாபுத்திகள் நம்மளுக்கு, அந்த புத்திகள் நம்மளுக்கு முடிஞ்ச உடனே லாபத்தை தர்றதுக்கு நம்மளுக்கு ஆரம்பிக்கும். என்னைக்கு நம்ம நட்டம் அடைஞ்சிருவோம், நாம் லாஸ் ஆயிடுவோம், இந்த தொழில் நம்மளால் நடத்த முடியாது, இதிலிருந்து நம்ம கொஞ்சம் பின்வாங்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே வருதோ அன்னைக்கு அந்த தொழில் சரிவர போகாது, நம்மளுக்கு பெரிய லாபங்களை தராது. இந்த 4ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவ பிரகாரம் 4ஆம் பாவத்துக்கு அதிபதி சந்திரனா ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய எண்ணங்கள் மூலியமா வலிமைப்படுத்திக்கிட்டு ஒரு தொழிலை செய்யும்போது, ஒரு காரியத்தை தொடங்கும்போது, ஒரு முயற்சியை நம்ம மேற்கொள்ளும் போது கட்டாயம் அந்த எண்ணங்கள் மூலிமா நம்மளுக்கு பிரபஞ்சத்தோட தொடர்பு ஏற்பட்டு ஒரு வலிமையான சக்தியை நம்மளுக்கு கொடுக்குது, பெரிய நட்டங்களிலிருந்து நம்மளை காப்பாற்றும். அப்போது அதே போல தான் இந்த 6, 8, 12ஆம் அதிபதியோட தசாபுத்தி காலங்களில் உங்களுடைய எண்ணங்களை முழுசாக, கஷ்டம் இருக்கும், பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கும், சில தடைகளும் நம்மளுக்கு வரும். அதையும் தாண்டி இந்த எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி திரும்ப 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, நம்முடைய எண்ணங்களை அது மேலே பதிவாக நம்மளுக்கு வச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தோல்விகளோ நட்டங்களோ
பெரிய லெவலுக்கு பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம். இது தெய்வ வழிபாட்டு மூலியமாகவும் ஒரு லக்னத்துக்கு 11ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன் ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாவகம், லாபத்தை தரக்கூடிய பாவகம், அந்த இடத்துக்கு அதிபதியும் நம்ம எடுத்துக்கலாம். அது ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறும் இல்லையா? அதனால் இப்போது காலபுருஷ தத்துவ பிரகாரம் ஒரே கிரகத்தை நம்ம எடுக்கிறோம். அது சந்திரன். அதிவேகமாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய 2.25 நாளுக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம ராசியை கடக்கக்கூடிய இந்த சந்திரன் ஏன் நம்மளுக்கு மனித மூளைக்கு சமப்படுத்தி, அதாவது தொடர்பு படுத்தி வச்சாங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய எண்ணங்களும் அதிவேகமாக போயிட்டு இருக்கக்கூடியதான். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா, இந்த அளவுக்கு லாபம் கிடைச்சிருமா, இல்லை இப்படி போயிடுமா அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை தரக்கூடியது தான் இந்த சந்திரன். அப்போது அனைத்து ராசிக்காரர்களும் சந்திரனை மையமாக எடுத்துக்கிட்டு அதையே வழிபாட்டுக்குண்டான தெய்வமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டு தியானம் தவம் மூலியமாக, அதாவது தியானம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறது, மந்திரம். இது தெய்வ வழிபாட்டிலையும் அது கூட வரும். நம்ம தெய்வத்துக்கிட்ட போய் நின்று கைகூப்பி நின்று என்ன கேட்டுக்கிறோம்? கடவுளை இப்போ தான் நம்ம தொழில் ஆரம்பிச்சிருக்கோம், இந்த தொழில் எந்த வகையிலேயே நம்மளுக்கு முன்னுக்கு வந்துடணும், நட்டங்கள் வரக்கூடாது, இதில் கஷ்டங்களோ எனக்கு போட்ட காசுக்கு உண்டான முழு அதிகாரத்தை, அதாவது போட்ட பணத்துக்கு உண்டான எந்த வித நட்டம் வந்துடக்கூடாது, அதை நான் கடன் வாங்கியிருக்கேன், அதை அப்படி நான் திருப்பி கட்டிடணும், ஒரு லோன் போட்டிருக்கேன் அதுக்கு நான் இஎம்ஐ கரெக்டாக கட்டிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அந்த இடத்துக்கு நம்மளுக்கு வரும் இல்லையா? அதையவே இப்போ கோயிலுக்கு காலையில் வாரத்தில் 2 நாள் போகலாம், 3 நாள் போகலாம். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, தினம் 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 காலையில் கண்ணை மூடி ஒரு 15 நிமிஷம் உட்காந்து என்னோடய தொழில் முன்னேறிக்கணும், என்னுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும், என்னுடைய பொருளாதாரத்தில் எந்த வித பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது, வெளியே கொடுத்த பணம் நம்மளுக்கு திரும்பி வந்துடணும், நான் பில் போட்ட பக்கம் எனக்கு சீக்கிரம் வசூலாகிடணும், அதே போல் இஎம்ஐ நான் கரெக்டாக குறிப்பிட்ட தேதியில் நான் கட்டிடணும் அப்படிங்கிற எண்ணங்களை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க நம்மளுடைய வலிமை சந்திரன் பலம் கூடும். சந்திரன் பலம் கூடும்போது நம்மளுடைய எண்ணங்கள் வலிமையடையும். இப்படி வலிமை அடையும் போது இந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்துக்கு போய் திரும்பி ரிட்டர்ன் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதைவே இந்த பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மாற்றி கொடுக்காது. நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதுதான் முளைக்கும், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுதான் அங்கே நடக்கும். இதில் தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம். அதாவது மற்றவங்களை கெடுத்துட்டு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற அவசியமும் நம்மளுக்கு வேண்டாம். நான் போட்ட காசுக்குண்டான லாபத்தை எடுத்துடணும். நான் செஞ்சிருக்கிற தொழில் கிரக தசாபுத்திகள் காலங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? குறைவாக இருக்குது, இது திடீர்னு பார்க்காம ஆரம்பிச்சிட்டோம் வைங்களேன். பார்க்காம ஒரு காரியத்தை நம்ம தொடங்கிட்டோம். இப்போது இந்த தொடங்கின தொழில் எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு நட்டத்தை வரக்கூடாது. அதே சமயத்தில் லாபம் பெருசாக இல்லைனாலும் கூட இப்போ அதான் தசாபுத்திகள் நம்மளுக்கு முடியக்கூடிய நேரம் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த முடியக்கூடிய காலங்கள் வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டோ எனக்கு நட்டங்கள் வரக்கூடாது, சிரமங்கள் வந்துடக்கூடாது, ஒரு பக்கம் நம்ம அவமானப்பட்டுறக்கூடாது, எனக்கு இடைப்பட்ட காலங்களில் உடல்நிலையிலையோ மனநிலையிலையோ எந்தவித பாதிப்பும் எனக்கு தரக்கூடாது அப்படின்னு தான் எண்ணங்கள் மூலிமா தனக்கே ஆள் மனசுக்குள்ளே ஒரு பதிவை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் திரும்ப திரும்ப. அப்படி வச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த எண்ணங்கள் மிக வலிமையாகி நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக பரவிக்கும். அப்போது இந்த எண்ணங்கள் எங்கே போகும்? எப்படி இருந்தாலும் நம்ம எண்ணங்கள் வெளியே போய்த்தான் ஆகும். இது நேராக பிரபஞ்சத்துக்கு போயிட்டு அங்கே இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய அந்த இயற்கை நம்மளுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கும். முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, நீ நல்லது செய் உனக்கு நல்லதே நடக்கும், தீயது செய்யாத எப்படி இருந்தாலும் உனக்கு திரும்பி வந்துடும். உனக்கு நல்ல நேரம் இருக்கிறப்போ அந்த தீயது உனக்கு பாதிக்கப்படலைனாலும் கூட உன்னுடைய சந்ததிகளை அது பாதிச்சிரும். இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்மளால் விதைக்கப்பட்டது, நம்மளால் யோசனை செஞ்சு ஆள் மனசில் பதிவாக்கப்பட்டது திரும்ப ஒரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் மீண்டு எங்கிருந்து புறப்பட்டதோ அங்கேயே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட விதி. அதன்படி நம்முடைய எண்ணங்கள் தொழிலாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையும் நம்ம
ஆள் மனசுக்குள்ளே இந்த பதிவை நம்ம வச்சோம் அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.